காவேரி, விஜய் எல்லாருமே சேர்ந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸ்டேஜில் கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், யாருக்கு ப்ரைஸ் தெரியுமா? காவேரி, அம்மு 2 பேருமே சேர்ந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சாரதா, விஜய் எல்லாருமே அப்படியே ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு கொடுக்குறாங்க. அவங்க கிஃப்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே அந்த ப்ரைஸ் எல்லாமே வாங்குறாங்க. வாங்கிட்டோடனே அப்படியே அம்மு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள், 1 2 வார்த்தை நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு ஸ்டேஜில் சொல்கிறாங்க. காவேரி வாங்கி பேசுகிறாங்க. அம்மு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, சூப்பராக படிப்பா, ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அம்முவும் பேசுகிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பராக என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஸ்டேஜ்லேருந்து இறங்கி கீழே வராங்க. வந்த உடனே காவேரியை பார்த்துட்டு கூட இருக்க மிஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, அம்முக்கு அம்மா இல்லைன்ற அந்த ஃபீலே வராமல் பார்த்துக்கிட்டீங்க காவேரி, சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி காவேரி கீழே வராங்க. வந்த உடனே விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். காவேரி, இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என் பொண்ணுக்கு அம்மா இல்லை அப்படின்ற அந்த ஃபீலே வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. அம்மு ஒரு டான்ஸ் தானே, இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே சாரதா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, எப்படி உன்னால் இப்படி பண்ண முடிஞ்சுது? நீ எப்போ பார்த்தாலும் விஜய் மேலேயும் அம்மு மேலேயும் கோவப்பட்டுட்டே இருப்ப, இப்போ எப்படி உன் மனசு மாறுச்சு அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இங்கே பாருமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அம்மு ரொம்ப ஃபீல் பண்ணுறாள்ல, எல்லாரும் பேரண்ட்ஸோடு வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அவள் மட்டும் இல்லைன்ற அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடாதுமா, சின்ன பொண்ணுமா அது, அதனால தான்மா நான் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நல்ல மனசுடி உனக்கு, ஆனால் கொஞ்சம் கோவம் இருக்குது, அதை மட்டும் நீ குறைச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ரொம்ப பேசாத, சரி போ, என்னால் முடியல, நீ போய் ஒரு டீ போட்டு கொண்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி இருடி, இந்த ஒரு நிமிஷத்தில் நான் போய் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சாரதா போகிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. விஜயும் அம்முவும் போன உடனே தாத்தா கேட்குறாரு, தாத்தா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஸ்டேஜில் ஏறி நான் மிஸ்ஸு கூட டான்ஸ்லாம் ஆடினேன், சூப்பராக பண்ண, ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தாத்தா, அவங்க எனக்கு அம்மானு சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் உனக்கு அம்மா மாதிரி சொன்னாங்க, உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மு. சரிம்மா, நீ வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்ப, நீ மேலே போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. விஜயை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன விஜய், இப்படிலாம் நடந்ததா? காவேரி அம்மு கூட டான்ஸ் ஆடினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா. ஆமாம் தாத்தா, நான் என்ன நினச்சேன், அம்மு மனசு கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் கொண்டு போனேன், அதை நான் போட்டுட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கூட அவ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி அப்புறம் அம்மு 2 பேருமே டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜில் ஏறி எல்லாமே சூப்பராக பண்ணி அந்த அம்முக்கு இப்படி ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு காவேரி பார்த்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, அதே மாதிரி நீயும் காவேரி சேர்ந்து வாழணும்ப்பா, அந்த கடவுள் தான் மனசு வைக்கணும், சீக்கிரமாக காவேரியோட மனசு மாறணும், நீங்கள் 3 பேரும் ஃபேமிலியாக வாழறத நான் பார்க்கணும், அதுதான்ப்பா எனக்கு ஆசை அப்படின்னு தாத்தா விஜய் கிட்ட சொல்கிறார்.